நீ இன்டர்நெட் பயன்படுத்துறத வேணான்னு சொல்லல, ஆனா மார்க்கத்தின் எல்லா செய்தியும் இன்டர்நெட் வழியாக படிப்பதுங்கிறது முதல்ல சரியா? நாங்க 7 வருஷம் ஓதணும் ஆலிமாயிட்டோம்னு சொன்னா, நீங்க 7 வருஷம் ஓதுனது எல்லாம் நாங்க இங்க அப்படியே டெய்லியும் பூரா தட்டணும்னா வந்துரும். நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். இல்லப்பா நாங்க 10 வருஷம் ஓதி இருக்கோம், 12 வருஷம் ஓதி இருக்கோம், மௌலவி ஆயிருக்கோம், ஆபீஸ் ஆயிருக்கோம், ஃபாசில் ஆயிருக்கோம், முஃப்தி ஆயிருக்கோம், என்னென்னமோ ஆயிருக்கோம், இத்தனை வருஷம் மண்டி போட்டு போய் உட்காந்து ஓதி, அதெல்லாம் தேவையில்லை. இங்க பாருங்க, இப்படி தட்டினா எல்லாம் வந்துரும். இல்ல வர்றதெல்லாம் முதல்ல சரியா? டாக்டர் படிப்பை இன்டர்நெட்ல எவனும் படிக்கிறது இல்ல, இன்ஜினியர் படிப்பை எவனும் நெட்ல மட்டும் படிக்கிறது இல்ல. நான் ஒரு 2-3 வருஷமா இன்டர்நெட்ல டாக்டர் போச்சு படிச்சுட்டு வான்னு சொல்லி கிளினிக் திறந்தா அது ஜனாசா மையமா மாறிடும், அது கிளினிக்காக இருக்காது. உலகத்துல உள்ள எந்த படிப்பையும் ஆன்லைன்ல லேசா தொட்டுக்கிறானே ஒழிய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ போய் அவர் குறிப்பிட்ட இடத்துல படித்தாக வேண்டும், பட்டம் வாங்கியாக வேண்டும், பிராக்டிஸ் செய்தியாக வேண்டும், யாராவது சீனியர்களுக்கு கீழே இருந்து ஜூனியராக பணிபுரிந்தாக வேண்டும். இவ்வளவுக்கு பின்னால் தான் உலகத்தின் எந்த பட்டமும் சாத்தியமாகும். இன்னைக்கு நம்ம பசங்கள்ட்ட தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் சிம்பிள். என்னன்னா தட்டனா வந்துருமா. இவன் தட்டனா வர்ற நிறைய முகரக்கட்டைகளை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மசாலா எப்படி போயிருக்கு தெரியுமா? குழந்தைக்கு பேரு கூட நீ சரியா வைக்க மாட்டேங்கிற, அங்க தட்டி விட்டு அது என்ன எளவோ பேரு வருது, அரபி டிக்ஷனரியிலேயே இல்ல. ஆமா, ஏதோ புதுசா தூக்கிட்டு வர்றான், இது வைக்கலாமாங்கிறான். இதுவரையும் கேள்விப்படாத மாதிரி இருக்குப்பா. அரபி மொழியிலையும் காணும், டிக்ஷனரியில காணும், எங்கேயுமே இல்ல. இல்ல நெட்ல போட்டிருக்கு, இஸ்லாமிக் நேம்ஸ் அப்படின்னு அடிச்சோம் வந்துருச்சு. இல்ல இணையதளங்களில் நீங்கள் பெறுகிற கல்வி எல்லாம் கல்வி அல்ல. இணையதளங்களில் ஹதீசுகளுக்கு தரப்பட்டிருக்கிற விளக்கம் எல்லாம் சரியானதும் அல்ல. ஒவ்வொரு படிப்பிற்கும் துறை சார்ந்த நிபுணத்துவம் சார்ந்த விற்பனர்களிடம் எப்படி பாடம் படிக்க வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் சார்ந்த எந்த சிறிய பெரிய மசாலாக்கள் அத்தனையும் இத்துறை சார்ந்த விற்பனர்களிடம் படித்தாக வேண்டும். போகுபவனும் வருபவனும் நாளாந்தரமாக நின்று கருத்து சொல்பவன் எல்லாம் மார்க்கத்தினுடைய முழுமையான அறிஞன் என்று நீங்கள் நம்ப துவங்கிய போதுதான் எல்லா விதமான குழப்பங்கள். அங்கங்க நிக்கவே மெதுவா பேச ஆரம்பிச்சிருவான். எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம். நாம 2 பேரும் வேற ஏதாவது பிசினஸ் பேசிட்டு இருந்தாலும் பக்கத்துல வந்து நின்று குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். தொடக்கமே அதுதான், குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்களை அனுமதிக்க கூடாது.